அனைவருக்கும் வணக்கம். இது வந்து சாரா அப்படிங்கிற யூடியூப் சேனல். இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லரிங்ல பேசிக்கா என்ன கத்துக்கலாம்? அதாவது அடிப்படையில இருந்து என்னென்ன ச கத்துக்கலாம்? அதை எப்படி கத்துக்கலாம்? அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம சொல்லிட்டு வரோம். இதுல பிளவுஸ் வந்து அ எப்படி கட் பண்றது? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாரி சுடிதார் எப்படி கட் பண்றது? மார்க் பண்றது? இது எல்லாமே பார்த்திருப்பீங்க. அதனுடைய கால்குலேஷன் எல்லாமே அது போன வீடியோஸ்ல போட்டிருப்போம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடம்புல வந்து அளவு எப்படி எடுக்கணும், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அதை எப்படி ப்ளவுஸ் மார்க் பண்ணி கட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. டெய்லரிங்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு உடம்புலயும் அளவு எடுத்து அதை கால்குலேஷன் பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைக்க தெரியணும். 2வது ஒரு அளவு ப்ளவுஸ் எனக்கு இதை ஏற்கனவே நான் தைச்சு போட்டுட்டு இருக்கிற ப்ளவுஸ், அதாவது வேற புது கஸ்டமரா இருப்பாங்க, இல்லாட்டினா வேற ஒரு டெய்லர்ஸ் கிட்ட தைச்சிருப்பாங்க. வேற ஒரு ஊர்ல இருக்கும்போது அவங்க அதை தைச்சிருப்பாங்க. இல்லாட்டினா ஏற்கனவே நம்மகிட்ட தைச்ச ப்ளவுஸ்லயே ஒரு ப்ளவுஸ் மட்டும் நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். அந்த மாரி ஒரு ப்ளவுஸ நம்ம கையில குடுத்துட்டு, அந்த ப்ளவுஸ் மாரியே எனக்கு வேணும். அதுல இருக்கிற அளவுகள் எதுவுமே மாறாம எனக்கு தச்சு குடுக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸுக்காகவே ஒரு ப்ளவுஸ வந்து தச்சு அவங்க கரெக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த ப்ளவுஸ போடவே மாட்டாங்க. அத வந்து முக்கியமான ஒரு இல்லன்னா ஒரு ஃபங்ஷனுக்காக தச்சதா இருக்கும். இல்லாட்டினா அளவுக்காகவே ஒண்ணு தச்சு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த ப்ளவுஸ பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த ப்ளவுஸ் அவைங்க தைப்பாங்க. ஏன்னா, நம்ம கடையில நெறைய கஸ்டமர்ஸ் அது மாரி நான் பார்த்துருக்கோம். அதனால தான் அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஏன்னா, அளவு ப்ளவுஸுங்கிறது ஏற்கனவே போட்டிருந்தத மட்டுமே கொண்டு வந்து குடுத்தா மட்டும் தான் அது அளவு ப்ளவுஸ்லாம் கிடையாது. நெறைய பேருக்கு வந்து ந ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு தகுந்த மாரி நெறைய அளவுகள் வந்து மாறி, மாறி வரனால, ஃபிட்டிங்கா இருக்கிற ஒரு அளவு ப்ளவுஸ வந்து எப்பவுமே வச்சுக்குவாங்க. கடைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி அத போட்டு பார்த்துட்டு, அதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா, அத மட்டுமே கொண்டு வந்துட்டு, அந்த ப்ளவுஸ குடுத்து எனக்கு இதே மாரி தைக்கணும். ஷோல்டர் கொஞ்சம் இறக்கம் வேணும். இல்லாட்டினா ஒரு கழுத்து இறக்கம் வேணும். அ கை லூஸ் வேணும். இல்லன்னா கை கொஞ்சம் இறக்கம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள மட்டுமே சொல்லுவாங்க. அதுல நமக்கு குறிப்பா ஏதாவது அவங்க உடம்புல தற்போது ஏதாவது அளவு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, அத நம்ம அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, அந்த ப்ளவுஸ்ல இருக்கிறத அப்படியே தச்சு குடுக்க சொல்லுவாங்க. அதுல டாட்னுடைய டிஸ்டன்ஸ் முதற்கொண்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதுல இருக்கிற டாட்னுடைய அளவு, மேல புடிச்சிருக்கிறவனுடைய அளவு, கழுத்தினுடைய உயரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ்ல இருக்கிறத அப்படியே எனக்கு வேணும். அப்படிங்கிறதுக்காகவே அந்த அளவு ப்ளவுஸ குடுத்து தைக்கிறவங்களும் இருப்பாங்க. உங்களுக்கு அளவு ப்ளவுஸ்ல வந்து அளவு எடுக்கிறது எப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். 2வது உங்களுக்கு நேர்ல வர முடியாம இருக்கிறவங்களும் அளவு ப்ளவுஸ் குடுத்து விடுவாங்க. ஒண்ணா வயசா அ ரொம்ப வயசானவங்க வண்டி ஏறி வர முடியல, இல்லாட்டினா கூட்டு போறதுக்கு ஆள் இல்ல, இல்லாட்டினா யாராவது போம்போது அவங்ககிட்ட குடுத்து விடுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெளியூர்ல இருப்பாங்க. நம்மகிட்ட தச்சுட்டு இருந்தவங்க வெளியூர் போனதுக்கு அப்புறமா, அந்த ப்ளவுஸ் நம்மகிட்ட தச்ச ப்ளவுஸயே அளவா நமக்கு கொரியர்ல அனுப்பிச்சு விடுவாங்க. அத பேஸ் பண்ணி நம்ம தச்சு மறுபடியும் நம்ம கொரியர்ல அனுப்பலாம். அது மாரி இருந்தாலுமே அந்த அளவு ப்ளவுஸ் நமக்கு தேவைப்படும். அதனால இது ஒட்டுமொத்தமா நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தச்சு வச்சிருக்கிற ஒரு அளவு ப்ளவுஸ்ல அளவு எடுத்து, அத நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணி, அத எந்தெந்த இடத்துல லூஸ் குடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் அதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எந்தெந்த அளவ எப்படி எடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது புதுசா கத்துக்கிறவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ தான். ஏற்கனவே தெரிஞ்சிருந்தீங்க, பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா, ஏற்கனவே தெரிஞ்சிருந்தவங்களுக்கு நான் பேசுறது கொஞ்சம் அதிகமா தெரியும். புதுசா கத்துக்கிறவங்களுக்கு தேவையானத மட்டும் நான் சொல்லியிருப்பேன். இதுல என்னோட சொந்த கதை, சோக கதைலாம் எதுவுமே சொல்லல. ஏன்னா நெறைய கமெண்ட்ஸ்ல வந்து நாங்க பார்த்துருக்கோம். இதுல மத்த விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ப்ளவுஸ் அளவு எடுக்கிறதுல என்னென்ன பயன், எதனால அந்த அளவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது, எதனால இதெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு முன்னோட்டம் தான். அதனால வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல எங்கெங்க எப்படி அளவு எடுக்கிறோம், இன்ச்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், டேப்ப ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அந்த முதல் இன்ச் எங்க வைக்கிறோம், அதனுடைய முடிவு வந்து எப்படி இழுத்து பிடிச்சு தைக்கணும், அளவு எடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே இதுல சொல்லுவோம். இது எல்லாமே இதுல வரக்கூடியது எல்லாமே டிப்ஸ் தான். டிப்ஸ்னா குறிப்பு மட்டுமே கிடையாது. அடிப்படையே அதுதான். அதனால தான் இத வந்து ஓப்பனிங்ல வந்து இந்த விஷயங்கள வந்து இவ்வளவு தெளிவா சொல்லிட்டு, அத கத்துக்கும்போது தான், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இத சொல்றது. புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாம இருக்கும். அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இவ்வளவு விளக்கங்கள் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா ப்ளவுஸ்ல அளவு எடுக்க போறது. வாங்க ப்ளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ளவுஸ்ல அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நாம வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். நார்மலா நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, இல்லன்னா வீட்ல மிஷின்ல உட்கார்ந்து இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல, உங்ககிட்ட ஆல்ரெடி டேப்பு மத்தது எல்லாமே மார்க்கிங் மத்தது எல்லாமே பக்கத்துல கையில இருக்கும்.
ஆனா புதுசா கத்துக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 1 இன்ச் டேப்பு கையில எடுத்துக்கோங்க. ஒரு பேனா ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரோ இல்லது நோட்டோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம அளவு எடுக்க எடுக்க அப்போதைக்கு அப்பப்போ நம்ம வந்து அதை என்ன அளவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அதுக்கு குறிக்கிறதுக்கு நமக்கு வேணும். அதனால மார்பு சுற்றளவு அப்படின்னா மார்பு சுற்றளவு ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். அது மாதிரி 1/1 வந்து அளவு வந்து நான் இப்போ உங்களுக்கு டைம் டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதில் பாருங்க. உங்களுக்கு எண்டிங்ல அதை வந்து எப்படி அட்டவணைப்படுத்துறதுங்கிறத நான் சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்ப அளவு எடுத்தாலும் இந்த அளவு ஃபர்ஸ்ட், அடுத்தது 2வது இந்த அளவு அப்படிங்கிற மாதிரி நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒரு ஒரு அளவு கூட நம்ம மிஸ் பண்ணாம எடுக்க முடியும். அதனால டேப்பு, ஒரு பேனா, ஒரு பேப்பரை இதை வச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸ்ல நீங்க அளவு எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்மகிட்ட ஒரு பிளவுஸ் அளவு வந்துருச்சு அப்படின்னாவே முதல்ல அந்த பிளவுஸினுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த சுருக்கம் இது எல்லாமே எப்படி இருக்குது, ஏற்கனவே போட்டிருந்தாங்கன்னா வேர் பண்ணினதை டைரக்டா வாங்க வேண்டாம். அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வந்து தர சொல்லிருங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த வேர்வை மற்ற இதோடய நாம வந்து பயன்படுத்த வேண்டாம். அதனால வாஷ் பண்ணி அளவு ப்ளவுஸ் எப்பவுமே வாங்கிக்கோங்க. கொண்டு வர சொல்லும் போதும் அதே மாதிரி சொல்லிருங்க. கஸ்டமர்கிட்ட சொல்லும் போதுமே அதை சொல்லிருங்க. அது தவறே கிடையாது. நமக்கு பிளவுஸினுடைய அளவு பிளவுஸ்ல எடுக்கிறனால அந்த பிளவுஸினுடைய சுருக்கங்கள் மற்றது எல்லாமே வந்து நீட்டா இருக்கணும். அப்பதான் நம்ம எடுக்கிற அளவு வந்து கரெக்டான அளவா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தைச்ச பிளவுஸ் கரெக்டா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது அதுல நம்ம எடுக்கிற அளவு நம்ம கரெக்டா எடுத்தாலும் பிளவுஸ் சுருக்கம் இல்லாம கரெக்டா இருந்தா தான் அளவு கரெக்டா வரும். அதனாலதான் அது அவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் எரிச்சு ஓபன் பண்ணி வைக்கும் போது அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். சப்போஸ் அப்படி ஏதாவது முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா சுருக்கங்கள் இருக்குது, ஏன்னா ரொம்ப நாள் மடிச்சு வச்சிருக்காங்க, இல்லைன்னா ஏற்கனவே போட்டிருந்ததுல ஒரு மாதிரி சுருங்கி இருக்குது அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இது பார்க்காம அயன் பண்ணிடுங்க. அயன் பண்ணும் போதே உங்களுக்கு தெளிவா எந்தெந்த இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கு, எந்தெந்த இடத்துல கிராஸ் இருக்குது, அந்த பிளவுஸ்ல என்னென்ன கோளாறுகள் இருக்குது அப்படிங்கிறத அயன் பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம கட்டிங் போடும் போதும் அளவு எடுக்கும் போதும் அதை சரி பண்ணி எடுக்கிறதுக்கோ கட்டிங் போடுறதுக்கோ அது பயனுள்ளதா இருக்கும். அதனால முதல்ல பிளவுஸை ஓபன் பண்ணி பார்க்கும் போது சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம அளவு எடுக்க ஆரம்பிக்கலாம். பிளவுஸ்ல அளவு எடுக்கும் போது முதல்ல கவனிக்க வேண்டியது உள்பக்கமா எடுக்க வேண்டிய சில அளவுகளை உள்பக்கமா எடுத்துடணும். வெளிப்பக்கம் எடுக்கக்கூடிய அளவுகளை நம்ம வெளிப்பக்கமா தான் எடுக்கணும். அதை இதுல எந்தெந்த இடத்துல உள்பக்கம் நான் அளவு எடுக்கிறேன், வெளிப்பக்கத்துல எது அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அதை மிஸ் பண்ணாலுமே சில விஷயங்கள் வந்து நமக்கு கட்டிங்லயோ ஸ்டிச்சிங்லயோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப முதல்ல பார்க்க போறது மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல எடுக்கும்போது டேப்ல ஒரே ரவுண்டா வச்சு ஒரே அளவா நம்ம எடுத்துருவோம். பிளவுஸ்ல வந்து நம்ம அப்படி எடுக்க முடியாது. ஏன்னா இது 3 பார்ட்டா நமக்கு இதுல இருக்கும். முன்பகுதியில 2ம் பின்பகுதியில 1ம் 3 பகுதியா நமக்கு இதுல இருக்கும். அதனால அதே மாதிரி பின்பகுதியில ஃபர்ஸ்ட் நம்ம அளவு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா டோட்டல் அந்த வேக்சினுடைய ஒட்டுமொத்த அளவு நம்ம கரெக்டா கிடைச்சிரும். அதனால பிளவுஸ் நம்ம திருப்பி போட்டு பின்பகுதியில நம்ம ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி வச்சு அந்த கழுத்து மற்றது இது எல்லாமே நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க. உங்களுக்கு அந்த கழுத்து இது எல்லாமே நேர் இதா வச்சுட்டு கீழ்ப்பக்கம் இடுப்பு பகுதியில வந்து அந்த டாட் பிடிச்சிருக்கிற அந்த இடுப்பு பகுதியில நேரா இருக்கிற மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நம்ம பார்த்துக்கலாம். புதுசுல கத்துக்கும் போது நம்ம ஸ்கேல் வச்சு அதை நேரா வச்சோம்னா மேல சுருக்கம் வரதை நம்ம கரெக்ட் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதனாலதான் அந்த ஸ்கேல் வைக்கிறது. நீங்க கொஞ்சம் பழக்கம் ஆயிருச்சு, கொஞ்சம் நிறைய பிளவுஸ்ல நீங்க அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கீழ்ப்பகுதி உங்களுக்கு நேரா வரதை உங்களுக்கு கண்ணில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கத்துக்கும் போது சில விஷயங்களை கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அதனால ஒரு ஸ்கேல் வச்சு அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் மேல சுருக்கங்களை சரி பண்ணி விட்டீங்கன்னா அந்த கழுத்து அந்த ஆம்கோல் சுருக்கம் மற்றது இடுப்பினுடைய சைடு ஜாயிண்ட் இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆம்கோலினுடைய கீழ்ப்பகுதி அந்த கிச்சம் அக்கல் இது மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். அந்த பகுதியில் அந்த 4 தையல் ஜாயிண்ட் வரும், பிளஸ் மாதிரி வரும். அந்த தையல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து அடுத்த ஆம்கோலினுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் டேப்பை நேரா வச்சு துணியை எதுவும் தொந்தரவு பண்ணாம நாம கரெக்டா நேரா வச்சு அளவு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து 3ல ஒரு பகுதி தான் நம்ம இப்ப மார்க் பண்ணியிருக்கிறோம், அளவு எடுத்திருக்கிறோம். இந்த அளவு வந்து அந்த டேப்பினுடைய எண்டுல என்ன முடியுதோ அந்த டேப் உங்க பிளவுஸ்ல நீங்க என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த எண்டுல என்ன முடியுதோ அதுல அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கனாலும் சரி. அப்படி இல்லைன்னா ஒரு விரல வந்து நீங்க அதுல நகத்தை அந்த இடத்து பாயிண்டோட வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் பிளவுஸினுடைய முன்பகுதியில பாத்தீங்கன்னா ஊக்பட்டி ஒண்ணு இருக்கும், வி பட்டி ஒண்ணு இருக்கும். அந்த ஊக்பட்டியை நம்ம மேல் பக்கம் வரனால அந்த ஊக்பட்டியை வந்து நம்ம கணக்குல சேர்த்திக்கலாம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு துணியோட அட்டாச் பண்ணி அப்படியே தான் வந்துடும். ஆனா வி பட்டி பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஒரு துணியை வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து வி பட்டி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். தைக்கும் போது பாத்தீங்கன்னா வி பட்டி வந்து தனியா ஒரு லைனிங் கிளாத் வச்சோ இல்லாட்டினா வேற ஏதாவது கிளாத் வச்சோ நம்ம தனியா எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்தி தான் நம்ம வைக்க போற துணி. அதனால அந்த ஊக்கு மாட்டக்கூடிய பகுதி தான் வி பட்டின்னு சொல்றது. அந்த வி பட்டியினுடைய அளவை விட்டுட்டு தான் நம்ம அளவு எடுக்கணும். அதனால இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க பின்னாடி தெரியிற படத்தை பாருங்க. அந்த வி பட்டியை விட்டுட்டு அதுல இருந்து அந்த பின்பகுதியில எடுத்த அளவினுடைய கண்டினியூட்டியை இதுல வச்சு இதுல இருந்து நீங்க அடுத்த அளவை நீங்க எடுக்க ஆரம்பிங்க. அதுவும் அதே மாதிரிதான் ஆம்கோலினுடைய அந்த மையப்பகுதிக்கு அந்த கீழே வந்த உடனே அதுலயும் ஒரு விரலை வச்சு நகத்தை மார்க் பண்ணி அதுல பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுத்த இன்னொரு பக்கம் ஊக்பட்டி இருக்கிற பக்கத்துல அந்த ஊக்பட்டியோட சேர்த்து ஆம்கோல் வரைக்கும் நீங்க அளவு எடுத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு ஒட்டுமொத்த உங்களுக்கு மார்பு சுற்றளவு உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிரும். இதுல என்னென்ன அளவுகள் சேர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு ஒரு டோட்டலா உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப பிளவுஸ்ல அளவு எடுக்கிறது மட்டும் என்னென்ன எடுக்கிறோம், அதை எப்படி நோட் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவும் மார்பு சுற்றளவும் ஒரே மாதிரி தான். 3 பார்ட்டா பிரிஞ்சிருக்கக்கூடிய அளவை நம்ம ஒரே அளவை நம்ம எடுக்க போறோம். அதுல எப்படி நீங்க அளவு எடுத்தீங்களோ அதே மெத்தட்ல தான் இந்த இடுப்பு பகுதியிலேயே நீங்க அளவு எடுக்க போறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா உள்பகுதியில அந்த வீப்பட்டியை விட்டுட்டு அதுல இருந்து அளவு எடுத்து அந்த தையல் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அடுத்தது அந்த சென்டர் ஜாயிண்ட்டுக்கு 1.5 இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை இந்த பக்கம் தள்ளிட்டு மறுபடியும் அதுல இருந்து எடுத்துதான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும். இதே மாதிரிதான் 3க்குமே நீங்க அளவு எடுத்து அதை நோட் பண்ணி வைக்கணும். மூணாவதா பாத்தீங்கன்னா பின்பக்க உயரம். இது பிளவுஸினுடைய முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா ஒவ்வொரு பிளவுஸ்லயுமே பின்பகுதியினுடைய உயரம் ஒரு அளவாகவும் முன்பகுதியினுடைய உயரம் ஒரு அளவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதுல நம்ம அளவு எடுக்கிறதுல பாத்தீங்கன்னா பின்பகுதி உயரமும் நம்ம அளக்கணும், முன்பகுதியோட உயரமும் அளக்க வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம மூணாவதா எடுக்க போறது பின்பகுதியினுடைய உயரம். அதுல மேல ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கும். அந்த தையல் இருக்கிற இடத்துலதான் அந்த 1 இன்ச் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நம்ம வைக்க போறோம் டேப்பை. அதுக்கப்புறம் நேரா இழுத்து அந்த துணியை வந்து ரொம்ப இழுக்கக்கூடாது. துணியினுடைய உண்மையான ஒரு அமைப்பு அது நீங்க வச்சிங்க சாதாரணமா பாத்தீங்கன்னாவே தெரியும். டேபிள் மேலேயோ நீங்க வச்சிருக்கிற மிஷின் மேலேயோ சமப்படுத்திட்டு அதுக்கு மேல டேப்பை வச்சு கரெக்டா எடுங்க. ஒரு டேப்பை கையில பிடிச்சி கரெக்டா வச்சு பாத்தீங்கன்னாவே அந்த கழுத்துக்கு ஜாயிண்ட் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நேரா கொண்டு வந்து கீழே வச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அளவு தெரியும். தெரியாம நீங்க படத்தை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அந்த மாதிரி வச்சு கீழே எவ்வளவு வருது அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் பின்பக்க உயரம். அடுத்தது பாத்தீங்கன்னா பின்னாடி கழுத்தினுடைய உயரம் எவ்வளவு வருது அப்படிங்கறத நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில அளவுகள்லாம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிறதையும் அப்படியே கண்டினியூயா போற மாதிரி தான் வரும். அதனால நம்ம மனப்பாடம் பண்றதுக்கு அது சௌரியமா இருக்கும். இப்போ மார்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு, அதுக்கப்புறம் பின்பக்க உயரம், அதுக்கு அடுத்தது அது பக்கத்திலேயே கழுத்தினுடைய உயரம், இது மாதிரி 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அளவு எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா அது வந்து மிஸ் ஆகாம நம்ம டைரக்டா அளவு எடுக்கிறதுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். ஷோல்டர்ல இருந்து பின்பக்க உயரத்தை நீங்க அளந்தீங்க. அந்த டேப்பை அப்படியே கொண்டுட்டு போய் கழுத்தினுடைய மையப்பகுதி நான் படத்துல காட்டுற மாதிரி அந்த கழுத்தினுடைய அந்த கீழ்ப்பகுதியில அந்த அளவு கொண்டு வந்து அப்படியே வச்சீங்க அப்படின்னா மேல இருக்கிற கழுத்தினுடைய உயரம் வந்து நமக்கு கிடைச்சிரும். அந்த துணியினுடைய உயரம் வரைக்கும் மேல இருக்கிறது எல்லாமே கழுத்தினுடைய உயரம் தான். நாம ஷோல்டர்ல இருந்து கழுத்துக்கு நேரா வச்சுமே அளவு வச்சு பார்க்கலாம். புதுசா கத்துக்கும் போது நமக்கு அதுல 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நமக்கு வந்து முன்ன பின்ன நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க பின்பக்க உயரத்தை அளந்துட்டு அந்த கழுத்துக்கு நேரா வர இடத்துல பின்பக்க அடிப்பக்க உயரத்தை மைனஸ் பண்ணுனீங்க அப்படின்னா மேல மீதி இருக்கிறது கழுத்தினுடைய உயரம். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்பக்க கழுத்தினுடைய உயரத்தையும் அளந்துக்கிட்டோம்னா 2 கழுத்து அந்த இடத்துல நமக்கு மறக்க மாட்டோம். நம்ம குறிச்சது கரெக்டா இருக்கும். அதனால முன்கழுத்துக்கு அதே மாதிரிதான் அந்த ஷோல்டர் தையல்ல இருந்து நேரா டேப்பை வச்சீங்க அப்படின்னா இல்லாட்டினா இந்த கழுத்தினுடைய உயரத்துக்கு பக்கத்துக்கு நேரா ஒரு ஸ்கேல் வச்சீங்க அப்படின்னாலுமே உங்களோட அளவு வந்து அது கரெக்டா தெரிஞ்சிடும். முன்பக்க கழுத்து உயரம் எவ்வளவு வருது அப்படிங்கிறத உங்களால கணிக்க முடியும். அப்படி இல்லைனாலும் ஸ்கேல் வச்சீங்கனாலும் தெளிவா தெரியும். இந்த டேப்பை பொறுத்த வரைக்கும்
எந்த பக்கமும் சாய்வா எதுவும் வைக்க வேண்டாம். நேரா டேப்பை வந்து நீங்க பாடியில அளவு எடுக்கும்போது நேரா நம்ம வைக்க சொல்லியிருந்த மாதிரியே பிளவுஸ்லயும் அதே மாதிரி நேரா வைங்க. அந்த கழுத்தினுடைய அந்த நேரா என்ன பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்டை குறிச்சுக்கோங்க. இதுல நான் வரது எவ்வளவு வருதுங்கிறத நீங்க அதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய பிளவுஸ்ல என்ன அளவு வருதோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கை நீளம். கை நீளத்துல உள்பக்கம் எடுக்கிறது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த உள்பக்கத்துல ஷோல்டர் பகுதியில ஜாயின் பண்ணக்கூடிய அந்த தையல் நல்லா தெரியும். கீழ் பக்கத்தினுடைய எண்டு உங்களுக்கு நல்லா கரெக்டா தெரியும். அந்த மடிச்சு தைச்சிருக்கிற அந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கிற ஏரியா வந்து நமக்கு கரெக்டா தெளிவா தெரியும். வெளிப்பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற லைனிங் துணிக்கும் மேல் துணிக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசத்தை வந்து நமக்கு டேப் வந்து மாத்தி காட்டும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட் மேல் பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சிலரது வந்து கொஞ்சம் லூஸாகவோ இல்லாட்டினா கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் துணியினுடைய நீட்சித்தன்மை அங்க அதிகமா இருந்துச்சுனாலுமே நமக்கு சரியான அளவு அங்க கிடைக்காது. அதனால நம்ம உள்பகுதியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்பகுதியில உடம்புல ஒட்டக்கூடிய ஒரு பகுதி லைனிங் வந்து உடம்புலோட ஒட்டி இருக்கிறது. அதனால அதனுடைய அளவுகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அப்படிங்கறதுனால ஏன்னா ஆம்கோல் ரவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடியது. அதை பேஸ் பண்ணி தான் பிளவுஸ்னுடைய ஃபிட்டிங்கே நம்ம சொல்ல போறோம். அதனால அந்த அளவு வந்து நீங்க உள்பகுதியில எடுத்துக்கோங்க. அந்த டாப்ல அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல இருந்து டேப்பை வச்சீங்க அப்படின்னா கீழே மடிச்சு தைச்சிருக்கிற வரைக்கும் என்ன அளவோ அந்த அளவு தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற அளவு பிளவுஸ்னுடைய கை நீளம். அதையும் கை நீளம் போட்டு அதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 7வது பாத்தீங்கன்னா கை சுற்றளவு. இதுவும் அதே மாதிரிதான். உள்பக்கம் இருக்கும் போதே நீங்க அந்த சுற்றளவு வந்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெளிப்பகுதியில வந்து எப்படினாலும் பாத்தீங்கன்னா அந்த தையல் கொஞ்சம் ஒரு சிலது வந்து தையல் லூஸ் வேணும்னு சொல்லி பிரிச்சு விட்டுருப்பாங்க. இல்லாட்டினா டைட் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் எட்ஜில் மட்டுமே பிடிச்சி தைச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்டர் பண்ணியிருக்காங்கிறதே நமக்கு தெரியாம போயிடும். அதனால கையை பொறுத்த வரைக்கும் உள்பக்கத்துல தான் நம்ம அளவு எடுக்க போறோம். அது உள்பக்கத்தை வந்து எடுத்து விட்டீங்கன்னா வெளிப்பக்கம் தெரிஞ்சிடும். அதெல்லாம் இப்ப நம்ம கையினுடைய அந்த தையல் சைடு ஜாயிண்ட்ல இருந்து மேல் பக்கம் டாப், இந்த டாப் வரைக்குமே பாத்தீங்கன்னா என்ன அளவு வருதோ அதை 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா கையினுடைய சுற்றளவு நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா நமக்கு அதுல என்ன வருது அப்படிங்கிறதே நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாலும் ஓகே தான். ஏன்னா நீங்க மார்க் பண்ணும்போது அப்படிதான் பண்ண போறீங்க. 2ஆல வகுத்து மறுபடியும் நம்ம மார்க் பண்ண போறோம். அது இதுல என்ன வருது, இப்போ 6 இன்ச்சு வருது அப்படின்னா 6 இன்ச்சு நீங்க அப்படியே குறிச்சு வச்சுக்கலாம். அதனால அந்த தையல்ல இருந்து அதை கரெக்டா பார்த்து ஸ்ட்ரைட்டா வச்சு பார்த்து அதை கரெக்டான அளவை வந்து நீங்க குறிச்சுக்கோங்க. 8வது பாத்தீங்கன்னா ஆம்கோல் சுற்றளவு. ஆம்கோல் சுற்றளவுமே இதே மாதிரி தான். உங்களுக்கு உள்பகுதியில தான் நம்ம அளவு எடுக்க போறோம். அப்பதான் அந்த தையலினுடைய அந்த ரவுண்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா வரும். இதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற உள்பகுதியில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தையல்ல இருந்து தான் நீங்க டேப் வச்சு அளவு எடுக்கணும். அந்த ஆம்கோல் வந்து இப்படி வளைவா இருக்கும். நாம அதை ஸ்ட்ரெயிட்டா நேரா நிமித்தி வச்சுட்டு தான் அந்த கையினுடைய கரெக்டா தையல் இருக்கிற இடத்துல மட்டுமே பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஆம்கோல் வந்து ஒரே நேர்கோட்டுக்கு வந்துடும். அப்ப டேப் வைக்கும் போது உங்களோட அளவு வந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க. அதனுடைய 2 பெருக்குனீங்க அப்படின்னா அதனுடைய முழு சுற்றளவு கிடைக்கும். நீங்க அதுல என்ன அளவு வருதோ அதை அப்படியே நோட் பண்றதுனால நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு ஓகே தான். உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அதை பண்ணிக்கலாம். அளவு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒண்ணுதான். அதை ஃபுல்லா 2 தடவை 2ஆல பெருக்கினாலும் ஒண்ணுதான். இதை அப்படியே வச்சுக்கிட்டீங்கனால நம்ம மார்க் பண்ணும்போது இதோட சேர்த்து நம்ம எவ்வளவு சேர்த்தணுமோ அதை மட்டும் சேர்த்து மார்க் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அடுத்தது 9வது பாத்தீங்கன்னா ஷோல்டர்னுடைய அகலம் இல்லைன்னா ஷோல்டர் நீளம், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அது ஷோல்டர் அகலம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். இல்லைன்னா ஷோல்டர் லென்த்னு கூட நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே பிளவுஸ்ல வந்து எல்லாமே கால்குலேஷன் பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு அகலம் வேணும் அப்படிங்கிறத அதில் தைச்சுதான் பட்டு செஞ்சிருப்பாங்க. அதனால அதுல பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 2 இன்ச்சு வரும், 1.25, 2.25, 2.25, 3 இன்ச்சு எவ்வளவு வேணாலும் வரும். கழுத்தினுடைய அகலத்தை பேஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம ஷோல்டருடைய லென்த் மட்டும் அது எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய அது கூட எவ்வளவு சேர்த்தணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியா வந்து உங்களுக்கு எந்தெந்த அளவு கூட எவ்வளவு சேர்த்தணும், எவ்வளவு இது பண்ணணும் அப்படிங்கறது அது எதுக்காக சேர்த்துறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். இப்ப அளவு எடுக்கிறத மட்டும் இப்ப நோட் பண்ணிக்கோங்க. 10வதா பாத்தீங்கன்னா முன்பக்க உயரம். இதுலயே பாத்தீங்கன்னா முன்பக்க உயரம் தனி, முன்பக்க பட்டி உயரம் தனி. அதனால அந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய பிளவுஸ்ல அளவு எடுக்கும் போதோ நோட் பண்ணும் போதோ உங்களுக்கு ரொம்ப
பயனுள்ளதா இருக்கும். அதனாலதான் அதை தெளிவா சொல்றது. முன்பக்கம் உயரம் வேற, முன்பக்க பட்டி உயரம் வேற. அதனால அதை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. முன்பக்கம் உயரம் அப்படிங்கிறது மேல ஷோல்டர்ல இருந்தே தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ஷோல்டர்ல இருந்து அந்த ஜாயிண்ட் இந்த இடத்துல வர்றது நீங்க அதுல படத்துல பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். அது வரைக்கும் அப்படிங்கிறது, அது வரைக்கும் இருக்கிறது தான் உங்களுக்கு முன்பக்க உயரம். 11வது பாத்தீங்கன்னா முன்பக்க பட்டி உயரம். பட்டி உயரம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கீழே வந்து யோக் வந்து ஜாயிண்ட் ஆகிற தையல் இதுல படத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். அந்த யோக் ஜாயின் பண்ற இடத்துல தான் உங்களுக்கு அந்த இடம் இது பண்ணுவோம். உங்களுக்கு டேப் வச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த அந்த அளவு வரைக்கும் அதனுடைய உயரத்தை மட்டும்தான் முன்பக்க பட்டி உயரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட்டினா நம்ம ஊப்பட்டி, பி பட்டி இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதனால அந்த ஏரியா வந்து அந்த பட்டி நம்ம மென்ஷன் பண்ணி தான் அதை நம்ம சொல்ல போறோம். அதனால அதனுடைய உயரம் எவ்வளவு வருது அப்படிங்கிறதையும் நமக்கு கணக்கு வேணும். அதனால அதையும் நான் அளவு எடுத்து தனியா நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா அளவு பிளவுஸ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே அவங்க டிட்டோ கேட்டிருக்கிறனால இதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம அளவு எடுக்கிறது அப்படிங்கும் போது அது நீங்க புதுசா கத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதனுடைய அளவுமே நீங்க தனியா எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கட்டிங் போடும் போது உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்க இதை வச்சு நீங்க கட்டிங் போடும்போது உங்களுக்கு தெரியும். 12வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், அதாவது டாட்டுக்கு சென்டர் பட்டியில் அதுல டேப் வச்சு காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு அதுல இருந்து அந்த டாட் வந்து சென்டர் கீழே பிடிக்கிற டாட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இது என்ன காரணம் அப்படின்னா நம்ம மிட் பாயிண்ட் பிளவுஸ் மார்பகத்தினுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து அடுத்த மார்பகத்தினுடைய சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து இது கரெக்டா நமக்கு கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும். நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற டாட்டை வந்து கரெக்ட் பண்றதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதனால இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் கரெக்டா நம்ம வச்சுட்டோம் அப்படின்னம்னாவே அந்த வந்து கரெக்டா அங்க பொருந்திக்கும். அந்த அளவு பிளவுஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க உடம்புக்கு அது கரெக்டா பொருந்திக்கும். இது அவங்க அளவு பிளவுஸ் கரெக்டா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் கூட இந்த டாட் கரெக்டான இடத்துல அவங்களுக்கு உட்கார்ந்து இருந்தா கூட அவங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு காரணமா இருக்கும். அதனால இந்த டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் தான். அது மேலோட்டமா பார்க்கும்போது இது தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனா பிளவுஸ்ல ஃபிட்டிங்கை காட்டக்கூடியதே இந்த அந்த மார்பகத்தினுடைய அமைப்பு கரெக்டா ஒரு இடத்துல கரெக்டா உட்கார்ந்தா மட்டும்தான் பிளவுஸ்னுடைய ஃபிட்டிங் நமக்கு தெரியும். அந்த ஃபிட்டிங் இந்த டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த அளவு எடுக்காம விட்டுறாதீங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அளவு. அடுத்தது 13வது பாயிண்ட். இது இருக்கிறதுல இப்ப கடைசி இதுதான். இப்ப 13வது வந்து பாத்தீங்கன்னா கீழே பட்டி, அதாவது கிராஸ் பட்டி, யோக்கு, இல்லாட்டினா உங்களுக்கு அந்த பெல்ட், பட்டை, இதை எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அதனுடைய இது மாறும். இது கீழே இருக்கக்கூடிய யோக்கு, ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னோம்னா யோக்குன்னு சொல்லிக்கலாம். அந்த யோக்குனுடைய சில வடிவ அமைப்பு வந்து ஒவ்வொரு பிளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சிலருக்கு உடம்புக்கு வந்து கரெக்டா பொருந்திக்கும். அதனுடைய அளவு வந்து ஒவ்வொரு டைலர்ஸ் வைக்கிறத பொறுத்து அவங்களுக்கு அந்த அமைப்பு வந்து உட்காந்துக்கும். அதனால அதுல நமக்கு கொடுத்துருக்கிற பிளவுஸ் வந்து அக்யூரேட்டா இருக்குது அப்படிங்கறதுனால அதுவும் அந்த பிளவுஸினுடைய ஃபிட்டிங்க்கு காரணமா இருக்கலாம். அப்படிங்கறதுனால அதனுடைய முன்பக்கத்துல பட்டி வர இடத்துல ஜாயிண்ட் ஆகக்கூடிய ஹைட் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கணும். அதே மாதிரி சைடு ஜாயிண்ட்ல வரக்கூடிய உயரம் எந்த இடத்துல வருதுன்னு பாத்துக்கலாம். இது வந்து கப்புனுடைய சைஸை பேஸ் பண்ணி இதுக்கு ரெண்டுமே உட்காரும். இது இந்த ரெண்டு ஹைட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல கீழே எப்படி வந்துச்சுனாலுமே அந்த கப்பனுடைய அளவுக்கு சில விஷயங்களை வந்து அது பாதிக்கும். அதனுடைய இடுக்கி பிடிச்ச மாதிரியோ இல்லைன்னா சுருக்கமோ இல்லைன்னா ரொம்ப நேரம் போட்டிருக்க முடியாத ஒரு உணர்வையோ அது கொடுக்கும். அதனால பட்டி வந்து கரெக்டா ஒரு அளவு அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பட்டியினுடைய சைடு உயரமும் இந்த பக்கம் சைடு உயரமும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கணும். அந்த சென்டர்ல இருக்கிற பள்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க முன்பக்க உயரத்துல மார்க் பண்ணியிருப்பீங்க. அது அங்க கரெக்டா வந்து அங்க உட்காந்துக்கும். இந்த டேப்பருமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கால்குலேஷன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த இதுல பார்க்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லைனாலே இதுக்கு முன்னாடி வீடியோல பிளவுஸினுடைய அளவு மார்க் பண்ணி இருக்கிறதுல உங்களுக்கு தெளிவா இருக்கும். அதுல நீங்க பாத்தீங்கன்னாலுமே அதனுடைய விளக்கம் அதுல கொடுத்துருப்பேன். அதை நீங்க மறக்காம பாருங்க.
மார்பு சுற்றளவு நமக்கு 36 இன்ச்சு வந்தது. இதை நம்ம 4ஆ பிரிச்சுக்கிறோம். 4ஆ பிரிக்கும் போது நமக்கு 9.12 இன்ச்சஸ் வருது. நம்ம 9.25 கூட இதை வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா ஒரு கூட நம்ம கரெக்டாக அக்யூரேட்டாக வேணும்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு. இது வந்து 30 இன்ச்சு இருக்கு. இதை நம்ம 4ஆ பிரித்தோம் அப்படின்னோம்னா 7.6 இன்ச்சு வருது. அடுத்தது பின்பக்க உயரம். இது வந்து நமக்கு 13 இன்ச்சு இருக்கு. இது கூட நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். இப்போ நமக்கு 15 இன்ச்சு கிடைக்குது. பின்கழுத்து உயரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7 இன்ச்சு இருக்கு. இதில் வந்து நம்ம சேர்த்த வேண்டிய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா மொத்தம் இது 8 இன்ச்சு நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி தான் முன்கழுத்து உயரம் நமக்கு 7 இன்ச்சு இருக்கு. அதில் அரை இன்ச்சு சேர்த்தனோம் அப்படின்னோம்னா நமக்கு 7 இன்ச்சு கிடைக்கும். இது ஸ்லீவ் லென்த்து. இது வந்து நமக்கு 6 இன்ச்சு அதில் இருந்தது. இப்போ நமக்கு ஷோல்டர் பக்கம் ஆம்ஹோல் பக்கம் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே மடித்து தைக்கிறதுக்கும் டோட்டலாக ஒரு 2 இன்ச்சு நம்ம விட்டோம்னா போதும். இப்போ 6 + 2 நமக்கு 8 இன்ச்சு தேவைப்படுது. கை சுற்றளவு நமக்கு அந்த சைடில் எக்ஸ்ட்ரா விடக்கூடியது ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ நமக்கு 6 இன்ச்சு சுற்றளவு வந்தது. அதில் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்தனோம் அப்படின்னோம்னா நமக்கு இப்போ 7.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. ஆம்ஹோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு இருந்தது. அது கூட நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்துறோம். இப்போ நமக்கு 9 இன்ச்சு அதில் வரும். இந்த இடம் நல்லா கவனிக்கணும். ஷோல்டர்னுடைய அகலம் வந்து நம்ம 2 இன்ச்சு அளவு எடுத்தோம். அது ஆம்ஹோல் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு இந்த ரவுண்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு தேவைப்படும். அதே மாதிரி கழுத்து பகுதிக்கு நாம 1/4 இன்ச்சு வந்து மடித்து தைக்கிறதுக்கு அந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச்சு விடுவோம். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வந்து நமக்கு இது தேவைப்படுது. முன்பக்க உயரம் நமக்கு 12 இன்ச்சு வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே கிராஸ் பட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் மேலே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு மொத்தம் 1 இன்ச்சு இதோட சேர்த்தணும். நமக்கு மொத்தமாக 13.5 இன்ச்சு நமக்கு தேவைப்படுது. முன்னாடி பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச்சு நம்ம அளவு எடுத்தது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.25 இன்ச்சு வந்து இதை கணக்கு வச்சுக்கலாம். முன்னாடி டாட்டுக்கு உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருந்தது. அதில் வேற எதுவும் சேர்த்த தேவையில்லை. அது இருக்கிற அந்த 2.25 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம். பட்டியோட சைடு ஹைட்டு, அதாவது உள்பக்கம் வரக்கூடிய உயரம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நம்ம அளவு எடுத்தோம். அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சை நம்ம குறிச்சிக்கலாம். பட்டியோட இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து நம்ம 2.25 இன்ச்சு நம்ம அளந்தோம். அது கூடயும் அதே மாதிரி 1 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சை நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இது வந்து பிளவுஸில் எல்லாமே அளவு எடுத்து ஒரு பேப்பரில் குறிச்சதுக்கு அப்புறமா இது என்னென்ன இடத்துல என்னென்ன அளவுகள் எவ்வளோ சேர்த்தணும் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லைனிங் இதில் வந்து நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு அளவு பிளவுஸ்ல எப்படி அளவு எடுக்கணும், எதனால இந்த அளவுகள்லாம் எடுக்கணும், அந்த அளவுனால என்ன பயன் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ தான். ஆனா இதுல வந்து புதுசா கத்துக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சு தான் இந்த வீடியோ உருவாக்கியிருக்கு. அந்த வீடியோவில் இப்போ நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கறதுங்கிறதே பெரிய விஷயம். பார்க்குற எல்லாருமே வீடியோ கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டினா ஒரு சில சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த சந்தேகங்களோ இல்லை புரிஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதில் இன்னும் தெளிவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு சில விஷயங்கள் தைக்கும் போதோ இல்லை கட்டிங் பண்ணும் போதோ அதில் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. புதுசாக ஒரு டெய்லர் கடை வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த கடைகளில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையுமே நீங்கள் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை பேஸ் பண்ணியுமே நான் அடுத்த வீடியோ நான் ரெடி பண்ண போகிறேன். அதில் ஒரு கடையை வந்து எந்த மாதிரி இடங்கள்ல அந்த கடையை நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அந்த கடையை வாடகைக்கு எடுத்தோம்னா அட்வான்ஸு, அதே மாதிரி அதனுடைய வாடகை, அதனுடைய பேஸ் பண்ணி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பில்லுல இருந்து நம்ம தைக்கக்கூடிய டெய்லர்ஸ் வச்சு நம்ம தைச்சோம்னா என்ன அமௌண்ட்டு, அதுலேருந்து உங்களுக்கு ஹெல்ப்பருக்கு அமௌண்ட்டு, இது எல்லாமே நூல்ல இருந்து அதனுடைய எல்லா கணக்கு வழக்குமே பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளவுஸில் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து அதில் ப்ளஸ் பண்ணணும், மீதி நம்ம அதில் எவ்வளோ லாபம் வச்சு அதை எடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே நான் இப்போ அடுத்தது நான் தயாரிச்சுட்டு இருக்கேன். அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த வீடியோவில் உங்களுக்கு புதுசாக நீங்கள் ஒரு கடை வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கணக்கு போட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ வாங்கணும், உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கணும், நீங்கள் வச்சுருக்கிற கடை வாடகை அட்வான்ஸு இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஒரு ப்ளவுஸுக்கு என்ன செலவாகுது முதற்கொண்டு ஒரு ஹெல்ப்பர் வச்சிங்கன்னா அது கொடுக்குற சம்பளத்தை முதற்கொண்டு இப்போ நான் போட போகிற வீடியோ வந்து எங்கள் ஈரோடு ஏரியாவுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த ஏரியாவில்
நீங்க கடைக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு பிளவுஸுக்கு நீங்க என்ன அமௌண்ட் நீங்க பில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால தொடர்ச்சியா இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க புதுசா நீங்க கடை வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கனாலும் இல்லாட்டினா உங்க வீட்டிலேயே ஒரு பகுதியில ஒரு கடை மாதிரி வச்சு நீங்க தைக்கலாம்னு ஒரு ஆசைப்பட்டீங்கனாலும் அதுல என்னென்ன பிரச்சனைகள் நீங்க வரும் நீங்க பயப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதனுடைய விடையாவும் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அனுபவத்திலையும் என்னோட ஒய்ஃபோட கடைகள்ல இருக்கக்கூடிய அனுபவத்தையும் நான் பேஸ் பண்ணி நாங்க நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்து இருக்கிறனால அந்த கஸ்டமர்ஸ்ல இருக்கக்கூடிய நிறை குறைகள் எல்லாத்தையுமே வந்து புதுசா நம்ம வைக்கும் போது அதுல என்னென்ன மாற்றங்களா செஞ்சு வச்சோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வைக்க முடியும் அப்படிங்கறது முதற்கொண்டு நான் இது பண்றேன். அதே மாதிரி பில் புக்லயும் என்னென்ன இது விஷயங்களை நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாம அதுல எப்படி நம்ம வெளியே வர்றது அப்படிங்கிற விஷயங்களையும் நான் அதுல நோட் பண்ண போறேன். அதனால இந்த சேனல் நீங்க தொடர்ந்து பாருங்க, நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். நன்றி.